எல்லாருக்குமே ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும்னு தான் ஆசை. தான் என்னெல்லாம் ஆசை வச்சிருக்கனோ, அதெல்லாம் வாழ்க்கையில அப்படியே நடந்ததுன்னா, எவ்ளோ நல்லா இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கனவு, கற்பனை இருக்கு. இதுக்காக தான் நெறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணியும் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சரியான முறையில தான் கேள்வி கேட்கிறோமா? ஏன் வாழ்க்கையில அதிகமா தடங்கல் ஏற்படுது? அப்படின்றத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். அதாவது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம நெனைக்கிறது, நம்ம ஆசைப்படுறது, நமக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகணும் இந்த வாழ்க்கையில. அப்பதான் வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா சில சமயம் நம்ம அ எதிர்கொள்ற விஷயங்கள்ல எல்லாமே தடங்கல் ஏற்படுது. அ நம்ம ஏதாவது முயற்சி எடுக்கும் போதெல்லாம் தடங்கல் ஏற்படுது அப்படின்னும்போது, அது எதனால அப்படின்ற ஆர்வம் அதிகமா இருக்கும். அது எதனால நடக்குதுன்ற தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஏன் இது நடக்குது எனக்கு? எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பிரச்சனை இருக்குது? நான் நல்லாவே முயற்சி எடுக்கிறேன். ஆனா நான் எதிர்பார்க்கிற மாரி ஏன் எனக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது? அப்படின்ற கேள்விகள் நெறையவே இருக்கும். இது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி கேட்கலான்றது பார்க்கலாமா? அதாவது நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது, நம்ம தெளிவான ஒரு கேள்வியா கேட்கணும். எதற்காக இந்த கேள்வி கேட்கப்படுதுன்றது நாமே நமக்கு சுயமா ஒரு கேள்வி எழுப்பி நம்மளையும் நம்ம சிந்திக்கணும். அதாவது நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. வேலை விஷயமா ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. படிப்பு விஷயமா ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. உங்களுக்கு விருப்பமான படிப்புல தேர்ந்தெடுக்கணுன்ற முயற்சி எடுக்கும்போது அது தடங்கல் ஏற்படுது. அதே மாதிரி நமக்கு இந்த வேலையில தான் செய்யணும்னு சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். இந்த மாதிரியான தொழில் அமைப்புல தான் நாம இருக்கணுன்றது நமக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கும். அதுக்காக நம்ம நெறைய முயற்சி எடுத்திருப்போம். அது எனக்கு ஏன் அமையல? எனக்கு ஏன் கிடைக்கல? அப்படின்ற கேள்விகள் நெறைய பேரு துவண்டு போகும்போது வரும். எனக்கு ஏன் இது நடக்கல? நெறைய ஆன்மீக வழிபாடு பண்ணியிருப்பாங்க, பரிகாரம் பண்ணியிருப்பாங்க, முயற்சிகள் அதிகமா எடுத்திருப்பாங்க. இருந்தும் தடங்கல் ஏற்படுதுன்னும்போது, அப்ப இந்த கேள்விக்கான விடை எங்க கிடைக்கும்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட கிடைக்கும். பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த கேள்விய நாம எப்படி எழுப்பலான்னா, அதாவது நாம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய சுய விசாரணையை நம்ம மேற்கொள்ளணும். நமக்கு இந்த கேள்வி அவசியமா? நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்பவே முக்கியத்துவமா? ஏன்னா எல்லா கேள்வியும் எடுத்தோனே எல்லாத்தையும் கேட்டுடணுன்றதெல்லாம் இல்ல. நம்ம வீட்டு சின்ன பிள்ளை மாரி எல்லாத்தையும் நம்ம கேட்டுடணும். அதாவது என்னன்னா, நம்ம ஏன் அந்த மாரி சுய விசாரணை வைக்கணும்னா, ஆ நாமளே ஸ்டெடியா இல்ல, நம்ம மைண்டே ஸ்டெடியா இல்லன்னும்போது, பிரபஞ்சத்துக்கிட்ட தேவையில்லாத கேள்வி மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோயேன். அப்ப அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுமா, முதல்ல இவனுக்கு என்ன தேவைன்னு இவனுக்கே அந்த தெளிவு வரல. இவனுக்கு நாம எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள லூப்ல போட்டு விட்டுடுமா. சரி நீ தெளிவாயிட்டு அப்புறம் வா, நான் அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுடுமா. அதனாலதான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது ரொம்ப தெளிவா கேட்கணும். இதுதான் வேணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத லாஜிக்கல் மைண்ட் இல்லாம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போட்டு கேட்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எப்படி போடணுன்றது நிறைய வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நாம அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு தேவையான கேள்வியை எப்படி கேட்கலான்றது பார்க்கலாமா? அதாவது எழுந்து நின்னுக்கோங்க. உங்களுக்கான கேள்விய நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எழுந்து நின்னுக்கலாம். எழுந்து நின்னுட்டு கிளாக் வைஸ்ல நம்ம சுத்தி ஒரே கேள்விய 4 முறை கேட்க போறோம். எல்லா டைரக்ஷன்லயும் கேட்க போறோம். எப்படி கேட்க போறோம்? முதல்ல ஈஸ்ட் பக்கம் பார்த்து நின்னுக்கோங்க. ஈஸ்ட் பக்கம் பார்த்து நின்னுக்கிட்டு பை த பவர் ஆஃப் நேச்சர், இயற்கையின் சக்தியால், பை த பவர் ஆஃப் லீனேஜ், நமக்குன்னு ஒரு கார்டு கனெக்ட் ஆயிருக்கும் பார்த்தீங்களா? இந்த பரம்பரை, இந்த வம்சாவழி அப்படின்றது நமக்கு ஜெனட்டிக்கா, டிஎன்ஏவா, ஹைராரிக்கா கனெக்ட் ஆகுதுல்ல. அப்ப அது கிட்ட அதுதான் நம்ம குலதெய்வம்னு சொல்லிட்டு நம்ம ஆன்மீகத்துல நம்ம வழிபாடு பண்றோம். ஓகேங்களா? அப்ப அந்த தெய்வத்தின் சக்தியால், அடுத்தது பை த பவர் ஆஃப் ஃபேட், நம்முடைய விதியின் சக்தியால், லைட் ஹெல்ப் மீ, அதாவது இந்த 3 சக்திகள் மூலமாக எனக்கு உதவி செய்யுங்கள். இந்த 3 சக்தியின் மூலமாக எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு பிரபஞ்சத்தை கிட்ட கேட்க போறோம். இது முதல்ல ஈஸ்ட் பக்கம் பார்த்து கேட்கணும். நெக்ஸ்ட் சவுத் பக்கம் பார்த்து கேட்கணும். நெக்ஸ்ட் வெஸ்ட் பக்கம் பார்த்து கேட்கணும். அடுத்ததா
நார்த் பக்கம் பார்த்து கேட்கணும். இப்படி 4 டைரக்ஷன்ல நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம இதே மாதிரி நம்ம சொல்லிட்டு என்ன கேட்க போறோமோ அந்த கேள்வியும் கூடவே இந்த வார்த்தைகளோடு சேர்த்து கேட்கணும். எனக்கு ஏன் இதுல தடங்கள் ஏற்பட்டிருக்கு, நான் எடுக்கிற முயற்சியில எனக்கு எங்க இந்த தடங்கள் உருவாகுது, நான் இதுல சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா நான் என்ன பண்ணணும், என் வாழ்க்கை இதுதானா, எதிர்காலத்தின் வாழ்க்கை இதுதானா அப்படின்ற கேள்விகள் இருக்குன்னா இந்த கேள்வியெல்லாம் ஒவ்வொரு டைரக்ஷனும் பார்த்து நீங்க கேட்டுடுங்க. இப்படி கேட்டு முடிச்சுட்டு நீங்க விட்டுடுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அபரிதமான ஒரு ரிசல்ட்ன்றது நல்லாவே கிடைக்கும். அதாவது எப்படின்னா நீங்க இதை விட்டுடுவீங்க, பட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு தேவையான ஆன்சர் பிரபஞ்சம் எப்படியாவது உங்களுக்கு கொடுத்துரும். எப்படி கொடுக்கும்? யாராவது ஏதாவது பேசிட்டே இருக்குன்னா அதுல உங்களுக்கு மெசேஜ், இதுதான் உன்னோட மெசேஜ் அப்படின்றது உங்க மனதுல உரைக்கிற மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில தனித்துவமா அது கேட்கும். அது தெரியும். யாராவது பேசிட்டு இருக்கும்போது கேட்கும், ஃபோன் கால்ல உங்களுக்கு அதற்கான விஷயம் வரும், இல்ல டிவி பார்க்கும்போது அதற்கான விஷயம் வரும், இல்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு மாதிரி நமக்கு வரும், இல்ல இன்ட்யூஷன் பவரா திடீர்னு நம்மளுடைய எண்ணங்கள்லயே நம்மளுடைய சிந்தனைகள்லயே அதற்கான ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி பிரபஞ்சம் நமக்கு திரும்பவும் பதில் கொடுக்குது. ஆக நம்ம கேள்வியை மட்டும்தான் சரியா எழுப்பணும், பதில் கண்டிப்பா கிடைச்சிடும். பதில் எப்படியா இருந்தாலும் பிரபஞ்சம் கொடுத்துரும். நம்ம கேள்வி ஒரே கேள்வியா, நேர்மறையான கேள்வியா, ஒரே சிந்தனையோட அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம கேட்கும் போது அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து சரியான பதில் கிடைக்கும். நம்முடைய கேள்விகளே தெளிவா இல்லாம குழப்பங்களோட இருக்கு, நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த கேள்வியை மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கோம். ஏன்னா பிரபஞ்சம் நம்முடைய எல்லா விஷயத்தையுமே அது அழகா ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஃபைல், டேட்டா ஃபைல் மாதிரி அது அழகா எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்குது. இதுல நம்ம கேள்விகளை அடிக்கடி மாத்திட்டே இருக்கும்போது அப்ப அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுனா, இன்னும் இவனுக்கு தெளிவான சிந்தனையே இல்லை, இவனுக்கு என்ன தேவைன்றதே இவனுக்கு தெரியல, இவனுக்கு நாம எப்படி உதவி செய்ய முடியும்னு சொல்லி அது உங்களை லூப்ல போட்டு விட்டுடும். இவன் முதல்ல ஒரு தெளிவான சிந்தனை வரட்டும், அதுக்கப்புறம் இவனுக்கு உதவி செஞ்சுக்கலான்னு விட்டுடும். அதனால நாம எப்பவுமே பிரபஞ்சத்துக்கிட்ட போறதுக்கு முன்னாடி நாம ரொம்ப தெளிவா இருந்துட்டோம்னா போதும். அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்ய இப்பொழுதும் ரெடியா காத்துட்டு இருக்கோங்க. அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நாம எப்படி ஹெல்ப் கேட்கணும்ன்றதுதான் முறை. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்க எந்த மாதிரி கேள்வி கேட்க போறீங்கன்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி கிடைச்சு இந்த மாதிரியான ஆன்சர் வந்திருக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு இது எவ்வளவு பயனுள்ளதா இருக்குன்றதும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருக்கெல்லாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தெரியணும், அதே மாதிரி பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் ஆகணும், யாருக்கெல்லாம் இதுல ரொம்ப அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வணக்கம்.